மிக முக்கியமானது. இங்கேயும் இது போல நடத்துகிறார்கள் நலத்திட்டங்களை எல்லாம். தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஏழைகளுக்கு புடவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்து கொடுக்க வேண்டும். புரிகிறதா? விதவைகளுக்கு தையல் மிஷன் தருவதாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்து தர வேண்டும். கட்டி முடிக்கப்பட்ட பாலம் 6 மாதமாக காத்து கிடந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்து திறக்க வேண்டும். எல்லாம் முதலமைச்சர், அமைச்சர்கள், அவ்வளவுதான். ஆனால் மோடி காலத்தில் லோக் கல்யாண் மேளா அது என்னவென்று நான் பார்த்தேன். மக்களுக்கான உதவி, மக்களுக்கான மானியம், மக்களுக்கான நலத்திட்டம் ஆகியவை அனைத்தும் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மக்களுக்கு வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாகத்தான் அனைத்தும் தரப்பட்டிருக்கின்றன. எந்த இடத்திலும் மோடி முகம் காட்டவில்லை. முதலமைச்சர் வந்துதான் மேளா நடத்த வேண்டும் என்று இல்லை. முழுக்க முழுக்க அதிகாரிகளை முன்னிலைப்படுத்துகிறார். அதிகாரிகளின் மூலமாக அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று சிந்தித்ததுடைய விளைவுதான் இந்த லோக் கல்யாண் மேளா. இதை விட மிக அற்புதமான ஒன்று, இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிந்திக்க வேண்டும். பயிற்சி முகாம்கள் நடத்தியது 13 ஆண்டு காலம் மோடி நடத்திய அந்த பயிற்சி முகாம்கள் மிக முக்கியமானவை. என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா? நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது ஒரு உலகம். அதிகாரிகள் என்றால் as if they were sitting on the ivory tower, அப்படியே உச்சமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை போல ஒரு பாவனை உள்ளவர்கள் அவர்கள். எளிதாக சாதாரண மனிதர்கள் சென்று பார்த்துவிட முடியாது. மோடி செய்த புரட்சி என்ன தெரியுமா? ஒவ்வொரு பகுதியிலும் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்காக முதலில் அதிகாரிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறார். இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள். ஆனால் இவர் வந்து சேர்ந்த உடனே விரைவாக அனைத்து நிர்வாகத்திறனையும் பெற்றார். எப்படி இன்றைய இணையதளத்தை பயன்படுத்துவது, பேஸ்புக்கை பயன்படுத்துவது, இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ நீங்கள் சோசியல் மீடியாவில் சொல்கிறீர்களே, அவை அனைத்திலும் முதன்மை மிக்க மனிதனாக தேர்ந்தெடுப்பவர் தான் நம்முடைய மோடி அவர்கள். இதை வைத்துக் கொண்டு அதிகார வர்க்கத்துக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். பிறகு அதிகாரிகளோடு பயிற்சியை நிறுத்திவிடாமல் அந்த குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம் எப்படி நடக்கிறது தெரியுமா? நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பார்த்தால் கனவாகத்தான் இருக்கும். இந்த கனவு நனவாகுமா என்று நான் நினைக்கிறேன். ஒன்றுமில்லை. இந்த இடத்தில் போய் நாம் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதிகாரிகள், சாதாரண கீழ்நிலை அரசு ஊழியர்கள், அதற்கு பிறகு அந்த இடத்தை சார்ந்த பொதுமக்கள், இவர்கள் அத்தனை பேரும் ஒரே பேருந்தில் ஒன்றாக செல்ல வேண்டும். பேருந்து என்றால் கூட சில பேருக்கு தெரியாது, ஏனென்றால் அவ்வளவு தூரம் தமிழ் கீழே கிடக்கிறது. ஒரே பஸ்ஸில் செல்ல வேண்டும். மேல்நிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழ்நிலை அலுவலராக இருந்தாலும் சரி. நான் IAS ஆபீசர், நீ ஒரு சாதாரண பியூன், நீ 4th கிரேட் எம்ப்ளாய், நீயும் நான் ஒன்று இல்லை என்ற கணக்கையே மோடி தவிர்த்தார். அதிகாரியிலிருந்து அரசின் கீழ்நிலை ஊழியன் வரை ஒரு இடத்தில் பயிற்சி முகாம் நடக்க வேண்டும் என்றால் ஒரே பஸ்ஸில் ஏறி செல்ல வேண்டும். சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேச வேண்டும். ஒரு மிகச் சாதாரண கீழ்நிலையில் இருக்கின்ற 4ஆம் நிலையிலே இருக்கின்ற அரசு ஊழியர் உயர்நிலையில் இருக்கின்ற அதிகாரிக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கலாம். இப்படி அந்தந்த இடத்தில் அதிகார வர்க்கம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக நிலைமைகளை பார்த்து திட்டமிட்டு அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற செயலை அவர் உருவாக்கினார். இன்றைக்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்துறை ஊழல் மலிந்த துறையாக மாறி விழுந்து கிடக்கிறது. கோடி கோடியாக கடன் சுமையிலே தள்ளாடுகிறது. மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பொழுது குஜராத்திலும் அதுதான் நிலைமை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் குஜராத்தில் தரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் மோடி வருகிறார். இங்கே நடக்குமா? நினைந்து பாருங்கள். விவசாயிகள் மோடியை போய் பார்க்கிறார்கள். 4 மணி நேரமாவது இடைவிடாமல் எங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைத்தால்தான் நாங்கள் வேளாண்மையில் சாதனை செய்ய முடியும், எங்களுக்கு முதலமைச்சராகிய நீங்கள் உதவ வேண்டும் என்கிறார். உடனே மோடி சொல்கிறார், அவ்வளவுதானே, 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும்
உங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும். ஆனால் அந்த மின்சாரத்திற்கு விலை நிர்ணயிக்கப்படும். அந்த விலையை நீங்கள் கொடுக்க ஒத்துக்கொண்டால் நான் 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மின்சாரத்தை தடையின்றி தருவேன் என்றார். விவசாயிகள் ஏற்றுக்கொண்டார். அதற்கு குறிப்பு இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இதுக்குள்ளே போட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பில் விவசாயி தன்னுடைய விவசாயத்தை செய்கிற பொழுது 4 மணி நேரம் தடையின்றி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தினால் அவன் பெறக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் பார்க்கும். இலவச மின்சாரத்தை நிறுத்துகிறார். அவருக்கு முன்பு மின்சாரம் ஒரே மாதிரி, குடியிருப்போருக்கும் அதே கட்டணம், தொழில்துறைக்கும் அதே கட்டணம், விவசாயிகளுக்கு கட்டணமே கிடையாது என்று இருந்த நிலையை மாற்றி 24 மணி நேரமும் சாதாரண குடிமக்களுக்கு தடையின்றி மின்சாரம். அவர்களுக்கென்று ஒரு மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை. தொழில்துறைக்கு தடையின்றி மின்சாரம், உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு தனியாக ஒரு விலை. விவசாயிகளுக்கு அன்றாடம் 4 மணி நேரம் தடையின்றி மின்சாரம், உங்களுக்கு ஒரு விலை என்று வைத்ததன் விளைவு மோடியின் ஆட்சியிலேதான் நட்டத்தில் சுருண்டு கிடந்த மின்சாரத்துறை லாபத்தை நோக்கி வீறு கொண்டு எழுந்த வரலாற்றை உருவாக்கியது. ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கிறது. கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார். இதை மோடி பார்க்கிறார். அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல, தமிழ்நாட்டின் தென்பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதைப் போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மோடி பார்க்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார்? ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும், அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார். எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல, அந்த கிராமமே ஈண்டெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதலை, பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். இங்கே எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பார்த்து பார்த்து சில நல்லனவற்றை செய்தாரோ, பெண் மக்கள் அத்துணை பேரும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக 3 மைல் தூரம் 5 மைல் தூரம் இருக்கக்கூடிய பள்ளிக்கு எப்படி கிராமங்களிலே இருந்து செல்லுவார்கள் என்று சிந்தித்து அவர்களுக்கெல்லாம் இலவசம் என்று சொல்வது கூட சரியல்ல என்று நினைத்து விலையில்லா மிதிவண்டி என்ற ஒன்றை கொடுத்தார். அந்த மிதிவண்டியின் மூலம் வேகமாக சென்று பிள்ளைகள் பள்ளியை சேரக்கூடிய சூழலை உருவாக்கினார். லேப்டாப் என்பது ஒரு ஏழை குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சாத்தியமற்ற கனவு. ஒரு கிராமத்தில் கூரை குடிசையின் கீழே பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை கல்வியை கற்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கு செல்வதே பெரிது என்கிற நிலையில் அதற்கு ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோரால் தர முடியாது. இதையெல்லாம் யோசித்த ஜெயலலிதா எல்லோருக்கும் லேப்டாப்பை கொடுப்பதன் மூலம் ஒரு கல்வியை புரட்சியை உருவாக்கினார். அதே போன்றுதான் மோடி அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பெண் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இலவசமாக மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார். அந்த இலவச மிதிவண்டிகளை பெற்றதற்கு பிறகு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கருவிலேயே சிதைக்கக்கூடிய அந்த காரியத்திலே இருந்து பெண் மக்கள் விடுபடுவதற்காக ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்தாலும் அதை ஒரு கிராம திருவிழாவாக மாற்றக்கூடிய மனோநிலை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு பெண் மக்கள் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். கார்கில் போரில் ஒரு மனிதன் வீரமரணம் எய்துகிறார். சுக்பீர் யாதவ் என்று நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில். அந்த யாதவ் இறந்து விடுகிறார். அவருடைய மனைவி சுதா, இந்த சுதா யாதவை தேடி பிடிக்கிறார் மோடி. ஒரு பெண் வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது. சமையல் அறைக்கும் பள்ளி அறைக்கும் மட்டும்தான் பெண் என்கிற நிலை இல்லை. எனவே பெண் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். சமூகம் சார்ந்த, பொருளியல் சார்ந்த, அரசியல் சார்ந்த மாற்றங்களை நோக்கி பெண்ணினம் நடைபோட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தான் வேட்பாளராக பொது தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெண் மறுக்கிறார். அந்த சுதா யாதவ் என்பவர்
மறுக்கிறார். மறுத்த பெண்ணை வற்புறுத்தி நிற்க வைத்து அந்த பெண்ணை வெற்றி பெறச் செய்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளனாகத்தான் மோடி இருக்கிறார். இப்படி அங்கிருந்து இங்கு வரை நீங்கள் பெண் மக்களுக்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது நமக்கு. அதே போன்றுதான் எனக்கு கவர்ந்தது. நான் அந்த புத்தகத்தில் ஒரு தேர்வுக்கு படிப்பதை போல படித்து குறிப்பு எடுத்தேன். நான் பொதுவாக குறிப்புகள் எடுத்து பேசுகிற வழக்கம் கிடையாது. 3 மணி நேரம் பேசினாலும் நானாக பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த புத்தகம் என்னை அவ்வளவு கடுமையாக பாதித்தது. மோடி என்கிற மனிதனை புகழ்பவர்கள் ஒரு பக்கம் என்றால், காரணமில்லாமலேயே மோடி என்கிற மனிதனை வெறுப்பவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மோடிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதையே தங்கள் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே, அது குறித்து உண்மையில் நான் கவலைப்படுகிறேன். விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் நீங்கள் பிரச்சனைகளை அணுக வேண்டும். அதனாலேதான் நீங்கள் இந்த புத்தகத்துடைய பெருமை, அது இந்த ஸ்லாண்டிங்காக எழுதுவது, பயாஸாக எழுதுவது என்று சொல்லுவார்கள். சார்பு தன்மையோடு தான் பேனா பிடித்து இன்றைக்கு யாரும் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் மோடி என்கிற ஒரு மனிதன் இந்த தேசத்திற்கு என்ன செய்திருக்கிறார், விழுந்து கிடந்த பாரதிய ஜனதா கட்சியை எப்படி எழுச்சி மிக்க பேரியக்கமாக மாற்றி இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதில் 13 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஆற்றிய சாதனைகள், காரணம் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து அவர் ஆற்றிய பல்வேறு சாதனைகளை நாடு அறிந்து வைத்திருக்கிறது நன்றாக. ஆனால் இவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3-4 செய்திகளை மட்டும் உங்களிடம் நிச்சயம் சேர்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதில் தான் எனக்கு மோடியினுடைய பெருமையும் மோடியினுடைய சிறப்பும் தெளிவாக தெரிகிறது. இது மிக முக்கியமானது. சமரஸ் கிராம், இது சாதாரண ஒன்று அல்ல. இதுதான் காந்தியம். காந்தியத்துக்கும் RSSக்கும் என்ன தொடர்பு? காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே RSS சார்ந்தவன். அந்த கோட்சே கும்பலுக்கு பக்கத்தில் தமிழறிஞன் போய் நிற்கலாமா என்று ஒரு கூட்டம் கேட்கிறதே, அந்த கூட்டத்திற்கு இந்த இடத்தில் இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் பதில் சொல்கிறேன். சமரஸ் கிராம் என்றால் என்ன? கருத்தொற்றுமை உள்ள கிராமம். மகாத்மா காந்தி திரும்ப திரும்ப சொன்னார், இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்றார். மகாத்மா காந்தியினுடைய சிந்தனையும் தத்துவமே ஒன்றுதான், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அதிகார பரவல் தான் இருக்க வேண்டுமே தவிர அதிகார குவியல் இருக்கலாகாது. ஒவ்வொரு கிராமமும் ஒரு கிராம குடியரசாக இருக்க வேண்டும். அந்த கிராமத்தினுடைய மக்கள் அந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகளை அவர்கள் முதலில் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு அவர்களாகவே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியின் ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் எது வேண்டும் என்பதை டெல்லியிலே இருப்பவர்கள் தீர்மானிக்கலாகாது. அந்த கிராமத்தின் தேவையை அந்த கிராம மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு காந்தி சொன்னது, ஊராட்சி தேர்தல்களில் அரசியலே கூடாது என்றார். லோக்கல் பாடி எலெக்ஷன், ஊராட்சி தேர்தல்களில் அரசியல் கூடாது. ஏன்? ஒரு கிராமத்திற்குள்ளே கிராம ஊராட்சி தலைவர் தேர்தல் நடக்கிற பொழுதே அங்கே ஜாதி வந்து நிற்கும், அங்கே மதம் வந்து நிற்கும், அங்கே பணம் வந்து நிற்கும். இப்படி பல்வேறு சக்திகள் அந்த ஒரு கிராமத்தையே சின்னாபின்னமாக்கி சிதைத்துவிடும். கிராமத்தின் ஒற்றுமை முதலில் பலிபீடத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படும். அதனால் கிராமம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் 6 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கிராமமும் கருத்தொற்றுமையின் அடிப்படையிலேயே காரியங்களை செய்வதென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கருத்தொற்றுமையை தவிர வேற்றுமையை பார்க்க முடியாது. இதை குஜராத்தில் மோடி சாதிக்கிறார். சமரஸ் கிராம், சமரஸ் கிராம் என்றால் வேறொன்றுமில்லை, கருத்தொற்றுமை உள்ள கிராமம். இந்த தேசத்தின் 2வது விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய 2வது மகாத்மா என்று என்னை போன்றவர்கள் நெஞ்சில் வைத்து போற்றுகின்ற ஜெயபிரகாஷ் நாராயண், நீங்கள் JP போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் என் இளம் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் படிப்பது கிடையாது. JP போன்ற ஒரு மனிதனை பற்றி பேசினாலே நான் தன்வயம் இழந்து பேசுவேன்.
இவர்களை பற்றியெல்லாம் நான் ஏராளமாக பேசியிருக்கிறேன். இந்த தேசத்திற்கு தங்களை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்திலும் தவிப்பிலும் நான் 12 மாபெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் பேசியிருக்கிறேன். அது யூடியூபில் இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் காந்தியை பற்றி, நேதாஜியை பற்றி, ஜெயபிரகாஷ் நாராயணை பற்றி, காமராஜரை பற்றி, ஜீவாவை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறேன். அதில் உள்ளே நீங்கள் சென்று பார்த்தால் அதிகபட்சம் 1 லட்சம் பேர் பார்த்திருப்பார். ஆனால் காவாலா காவாலா என்ற ஒரு பாட்டு வருகிறது. அந்த படம் காவாலா காவாலா வெளிவந்த ஒரே நாளில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் நான் பாரதியை நினைத்து பார்க்கிறேன். விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் என குறையாயோ. எங்கே போகிறது இந்த இனம்? எங்கே விழுந்து கிடக்கிறது உங்கள் ரசனை? இன்றைய இளைய தலைமுறை எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது? சீரழிப்பவர்கள் யார் யார்? இவற்றையெல்லாம் யோசிக்க யோசிக்க இருதயமே ரணப்பட்டு விடுகிறது. அந்த ஜெயபிரகாஷ் நாராயணனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசியது யூடியூபில் இருக்கிறது. இணையற்ற மனிதன். காந்தி பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்குத்தான் போனார். நேரு பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்குத்தான் போனார். ஆனால் ஜேபி தன்னுடைய உயர்கல்வியை பெறுவதற்கு லண்டனுக்கு போகவில்லை, அமெரிக்காவுக்கு போனார். ஏனென்று கேட்டால் என் மண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த நாட்டின் தலைநகரத்தில் நான் சென்று கல்வி கற்க விரும்பவில்லை. அதனால் அந்த இங்கிலாந்து மண்ணில் நான் காலெடுத்து வைக்க விரும்பவில்லை என்று அமெரிக்கா சென்று படித்த மனிதன் அவர். அந்த ஜேபியுடைய நூற்றாண்டு நடந்தது. நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய மோடி இந்த சாதனையை செய்கிறார். அந்த சாதனை தான் சமரஸ் கிராம். இந்த சமரசம் என்றாலே என்ன? இணக்கம். அங்கே பிளவு இல்லை, பகை இல்லை, பேதம் இல்லை, பூசல் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கருத்தொற்றுமையை உருவாக்கி ஒவ்வொரு ஊராட்சியிலும் நீங்கள் தலைவரும் நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது அங்கே ஜாதி குறுக்கே வராது, மதம் குறுக்கே வராது, பணம் குறுக்கே வராது. இவை அனைத்தையும் மீறி கிராம மக்கள் ஒன்றாக இணைவார். கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து கிராமத்தின் தேவைகளை அவர்களே புரிந்து அவற்றை தங்களுக்கு தாங்களே நிறைவேற்றிக் கொள்வதற்கான திட்டம்தான் இந்த சமரஸ் கிராம்.